ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் எப்படி நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா க்ளீன் பண்ணி இட்லி கொப்பரையில் வச்சு நல்லா அவிச்சுக்கணும். அவிச்சோடனே நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை இப்படி பீஸாக எடுத்து வச்சுக்கணும். இது அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை ஒரு ஈரமில்லாத ஒரு கண்டெய்னரில் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டு ஒரு நாள் வச்சுருக்கணும். கல் உப்பு போட்டு நல்லா குலுக்கி ஒரு நாள் வச்சுருக்கணும். ஒரு நாள் வச்சுருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு நம்ம நெல்லிக்காவெல்லாம் அவிச்சு உப்பில் ஊற வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு போடக்கூடிய மசால் கொஞ்சமாக கடுகு, வெறும் கடுகு எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா படபடன்னு அது பொரிஞ்ச உடனே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதே போல் கொஞ்சமாக வெந்தயம், அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். அது நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கணும், கருகக்கூடாது, கொஞ்சம் செவக்க வறுக்கணும். இப்போ பொரிச்ச கடுகும் வெந்தயத்தையும் ஒரு உரலில் போட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு இடித்து எடுத்துக்கணும். இப்போ ஊறுகாவை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ இதில் இந்த கடுகும் வெந்தயமும் பொரித்து நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த பொடியை இதில் தட்டிடணும். இதுதான் அந்த ஊறுகாய்க்குரிய மசாலாவே. நல்லா பொரித்து போடும்போது தான் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஊற்றலை. நம்ம அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதை நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. தனியாக நம்ம பச்சை நெல்லிக்காவாக சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 2 பீஸு 2-3 பீஸ் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். இதில் உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம். இந்த டைமில் உப்பு பார்ப்போம். உப்பு பார்த்துட்டு தேவைன்னா லேசாக உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பில் அந்த மசாலோட பச்சை வாசனையெல்லாம் பொடி போட்டிருக்கோம் இல்லையா, வத்த பொடி, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்படி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.